சரி, அதை எதிர்கொள்வோம், பார்த்துக்குறோம். சரி, சண்டை போடுறதுன்னு ஆயிடுச்சு, போட்டுருவோம். திருச்சி எஸ்பி வருண்குமார் ஐபிஎஸ் குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். என்ன செய்தி? அதை நேத்தே சொல்லிட்டேனே. பரவலாக வந்துருக்குன்னா நீங்களே தான் சொல்லுவீங்க. எங்களுக்கு வெவ்வேறு நாடுகள்லேருந்து பல ஆயிரம் கோடி வருதுன்னு நீங்களா கூட தான் பேசிட்டுக்கிறீங்க. நாங்கள் சொல்கிறோமா? நீங்கள் கிசு கிசு புரணி பேசுறதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுமா? இல்லை. ஒரு ஐபிஎஸ் அதிகாரி செய்கிற தவறால் மிக நேர்மையாக கண்ணியமாக கடமை செய்யணும், சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு இருக்கிற பல ஆயிரக்கணக்கான ஐபிஎஸ்களுக்கு அது கெட்ட பேர் வருது. தமிழ்நாட்டிலே எனக்கு தெரிஞ்ச எவ்வளோ நேர்மையான அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இது ஒரு கெட்ட பேர் தான். ஒரு அதிகாரியின் வேலை அது இல்லை. அவர் மக்களுக்கு தான் சேவை செய்யணும். ஒரு கட்சியை எடுத்துக்கிட்டு தொடர்ச்சியாக அதை குரல் செய்தியை வெளியிடுறது, கைது செய்கிறாங்க, கைது செய்து அந்த அலைபேசியில் இருக்கிற குரல் செய்தியை எடுத்து அதை ஒரு கட்சியினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு கொடுத்து அதை வெளியிடுறது, எங்கோ ஒரு இடத்துல ஒரு பதிவை போட்டால் அவரை தூக்கி கொண்டு வச்சு அடிக்கிறது, சித்திரவதை பண்ணுறது, சிறைப்படுத்துறது, இது அவருடைய வேலை இல்லை. ஆனால் செய்கிறாரு. அதை இந்த அதிகாரம் ரசிக்குது. ஏன்னா அவங்க நேரடியாக எங்களோட மோத முடியல, பேச முடியலைங்கும்போது ஒரு அதிகாரியை வச்சு அதை சீண்டி பார்க்குது. அது இந்த ஆட்சியாளர்கள் அதை ரசிக்கிறாங்க தானே. இப்படி இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள் அப்படி ஒரு அதிகாரி இப்படி பேசிட்டு தெரிஞ்சாரா? இல்லை அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது, ஐயா எடப்பாடி இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் ஆட்சியில் அந்த மாதிரி நடந்திருக்கா? சரி, அதை எதிர்கொள்வோம், பார்த்துக்குறோம். சரி, சண்டை போடுறதுன்னு ஆயிடுச்சு, போட்டுருவோம். வேற செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.